குளச்சல் எனப்படுவது பழங்கால துறைமுகர நகரமாகும். வாஸ்கோடா காமா இதை குளாச்சி என்று அழைத்தார். 1741 ஆண்டு ஜூலை 31 திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா தலைமையில் திருவிதாங்கூர் படைகளுக்கும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி படைகளுக்கும் இடையே குளச்சல் போர் நடைபெற்றது. இந்த போர் திருவிதாங்கூர் வரலாற்றின் முக்கியமான நிகழ்வாகும். இந்திய வரலாற்றில் ஒரு சிறிய ராஜ்யம் ஐரோப்பிய கடற்படையை தோற்கடித்தது இதுவே முதல் முறை. இந்த போரில் டச்சுக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டது நினைவாக குளச்சல் கடற்கரைக்கு அருகில் 15 அடி உயரத்தில் ஒரே கல்லால் ஆன வெற்றி தூண் ஒன்று மார்த்தாண்டவர்மா மகாராஜாவால் நிறுவப்பட்டது. இந்த வெற்றி தூணின் உச்சியில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் முத்திரையான சங்கு செதுக்கப்பட்டுள்ளது. 2004 ஆண்டு டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமியிலும் இந்த வெற்றி தூணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பதவி எண் 5101. புறநானூறு என்பது தமிழர்களின் வீர வரலாறு மட்டுமல்ல, அது அவர்களின் அறிவு களஞ்சியம். போர் முறை, பாணியம், மருத்துவம் ஆகிய துறைகளில் தமிழன் பெற்றிருந்த மேன்மையை 400 பாடல்களில் புறநானூறு பறைசாற்றுகிறது. புறநானூற்றின் 30வது பாடல் இன்றைய நவீன வானியலாளர்களை வியக்க வைக்கிறது. சூரியனின் இயக்கம், அதன் ஈர்ப்பு மண்டலம், காற்றே இல்லாத வெற்றிடம் வேக்யூம் ஆகியவற்றை இப்பாடல் விளக்குகிறது. பூமி உருண்டை என்றும் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன என்பதையும் ஆர்பிட் என்ற சொல்லின் மூலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் பதிவு செய்தார். குடப்புலவனார் என்னும் புலவர் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு கூறிய அறிவுரை பாடல் 18 மிக சிறந்த பொறியியல் பாடல். நிலத்தில் உள்ள பள்ளமான இடங்களை ஆய்ந்து அங்கே அணைக்கட்டுகளை கட்டி நீரை தேக்க வேண்டும் என்ற நீர் வேளாண்மை அறிவியலை இது பற்றி பேசுகிறது. நீரும் நிலமும் இணைந்தால்தான் உயிர்கள் வாழும் என்ற இந்த சிந்தனை இன்றைய அணைக்கட்டு தொழில்நுட்பங்களுக்கு அடிப்படை. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களின் காயங்களில் சிகிச்சை அளித்த முறைகள் பாடல் 281 இடம்பெற்றுள்ளன. காயம்பட்ட வீரர்களின் புண்களில் கிருமிகள் அண்டாதிருப்பதற்காக வேப்பிலை சேர்க்கப்பட்டது. இன்று நாம் வேப்பிலையை ஆன்டிசெப்டிக் என்று போற்றுகிறோம். காயத்தை ஆற்றும் மருந்துகளையும் காயத்தின் தீவிரத்தை கணிக்கும் அறிவியலையும் தமிழன் பெற்றுள்ளோம். உயிர்கள் எப்படி உருவானது பற்றிய தேடல் புறநானூறு பாடல்களில் உண்டு. உயிர்களின் வாழ்நாள், முதுமை, மரணம் பற்றிய அவதானிப்புகள் ஒரு சிறந்த உயிரியல் அறிஞரின் பார்வையில் அமைந்துள்ளது. எனவே இலக்கியம் காட்டும் இந்த அறிவியல் பாதையில் பயணிப்போம், நம் முன்னோர்களின் அறிவை பாதுகாப்போம், புறநானூறு பயில்வோம், அறிவியல் தமிழால் உலகை